வணக்கம். நான் உங்கள் வாண்டரிங் மாங் சத்யா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பெட்ரோல் டீசல் விலை வந்து எப்படி நிர்ணயம் பண்றாங்க, குரூட் ஆயில் ரேட்டை பொறுத்து பெட்ரோல் டீசல் விலை மாறும், இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உடனடியாக வந்து பெட்ரோல் டீசல் விலையில வந்து ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். அந்த பதற்றங்கள் வந்து இன்னும் குறையாம மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப நேற்றுலாம் வந்து எங்க ஊர் பெட்ரோல் பங்க்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. பெட்ரோல் வாங்கிட்டு போய் நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க, அப்படி வைக்கும்போது அதுக்கான பின்னடைவுகள் நீங்க சந்திக்க நேருது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊர்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, சம்மர் வந்துருச்சு. அதனால பெட்ரோல் வந்து கொண்டு போய் தேக்கி வைக்கும் போது அதுக்கான பின்னடைவுகள் என்ன அப்படின்னா, அது ஒழுங்கா பராமரிக்கல அப்படின்னா தீப்பிடிக்கக்கூடிய தன்மை கூட கொண்ட பெட்ரோல் தான் அது. அதனால வந்து சீக்கிரம் தீப்பிடிச்சிடும், அது மக்கள் மத்தியில பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் வண்டியில மட்டும்தான் கொடுக்கணும், வேற எந்த கண்டெய்னர்ஸ்லயோ டேங்க்லயோ இல்ல வாட்டர் கேன்லயோ அந்த மாதிரி இதுலயும் வந்து பெட்ரோல் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒட்டியிருந்தாங்க. இதை ஒட்டியே வந்து நேற்று தமிழ்நாடு முதல்வரும் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, பெட்ரோலிய நிறுவனங்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு அரசு பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான எந்த தட்டுப்பாடும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருமே வந்து நேற்று நாடாளுமன்றத்தை பேசும்போது இந்தியாவில வந்து எரிவாயு, அதாவது சமையல் கேஸ் சிலிண்டருக்கு வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டருக்கும் பெட்ரோல் டீசலுக்கும் இப்போதைக்கு எந்த தட்டுப்பாடுமே ஏற்படாது, அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ரஷ்யா, நைஜீரியா, அமெரிக்கா போன்ற கம்பெனிகள்கிட்ட இருந்து வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்று நாடாளுமன்றத்தில் பெட்ரோல் துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து மக்கள் வந்து பெருசா பதற்றப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா இதை மக்கள் இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி போய் இதை எடுத்து நம்ம சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நமக்கு கொரோனா டைம்ல இப்படிதான் ஆச்சு. போய் வந்து பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறேன். இப்போ நம்ம தம்பி ஒருத்தர் வந்து மந்தவாசியில பெட்ரோல் பங்க் வச்சிருக்காப்ல, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாரு, நாங்க ரெகுலரா எடுக்கிற ஸ்டாக் தான் எடுக்கிறோம், ஆனா வந்து மக்கள் பதற்றத்துல வாங்கிட்டு போயிடுறாங்க, அதனால ஷார்டேஜ் நாங்க போர்டு வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பதற்றம் வந்து முற்றிலும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கேஸ் விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெரிய பதற்றத்துக்கு உள்ளாயிடுச்சு. இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதோட உச்ச விஷயமா மதுரையில வந்து ஒரு 2 பேர் அவங்க வந்து கேஸ் சிலிண்டர்ஸை பதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 400 கேஸ் சிலிண்டர்ஸ், 398 கேஸ் சிலிண்டர்ஸ் கமர்ஷியல் பிளஸ் வந்து மானிய விலையில மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த கேஸ் சிலிண்டர்ஸை வந்து 2 பேர் சேர்ந்து பதுக்கியிருக்காங்க. அவங்க மேல வந்து இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஏன் பதுக்கிறதுக்கு ஏன் கேஸ் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எஸ்மா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1968 இந்திய அரசு வந்து ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய சேவைகள் அதை வந்து தடை பண்றோம், இல்ல வந்து அதை வந்து நம்ம பதுக்குறோம் அப்படின்னா அந்த சட்டம் மூலயமா வந்து அவங்க மேல பதுக்குறவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் சர்வீசஸ், தண்ணி, பால், அந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களை வந்து பதுக்கி வச்சு அதை வந்து அதிக விலைக்கு விற்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடும் போது அவங்க மேல வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த சட்டம் மூலயமா இந்த மதுரையை சேர்ந்த இந்த 2 பேர் அந்த கோவில் பாப்பாக்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து அந்த சிலிண்டர்ஸ் பதுக்கி வச்சிருந்த அந்த 2 பேர் மேல வந்து மதுரை கலெக்டர் வந்து குண்டாஸ் போட சொல்லியிருக்காரு. இதுல முடிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு எந்த பதற்றமும் நம்ம அடைய வேண்டிய தேவை இல்லை. கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கான ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது உண்மைங்கிறத கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பெட்ரோல் டீசலுக்கோ இல்ல வந்து வீட்டு உபயோக சிலிண்டருக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத திரும்ப கவர்மெண்ட் வந்து டெய்லியும் நமக்கு அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்.